ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8 எபிசோடு 120 கோகு ஆங்கர் அட் ஃபுல் பவர். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிக்கோலோ ஆல்ரெடி சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, மெட்ரோ வெஸ்ட்டை அழிக்க போகிறேன்னு. அந்த பயத்தினால அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பயந்து ஓடிட்டு தாங்க இருக்காங்க. இன்னுமே ஒரு சில பேர் சிட்டியை விட்டு வெளியாகலை. அங்கே பயங்கரமான கலவரங்கள் வெடிக்குது, நிறைய கொலைகள், இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம யமச்சா டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்கான். நம்ம யமச்சா சொல்ல நம்ம எப்படியாச்சும் போய் நம்ம டியானுக்கு ஹெல்ப் பண்ணணும், பரவாயில்ல லஞ்சு நம்ம கூட இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு பலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர, உடனே நம்ம லஞ்சுக்கு தும்மல் வர நம்ம லஞ்சு நார்மல் லஞ்சா மாறி போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை காட்டுறாங்க. போன வாட்டி நம்மளோட ட்ரம்மை கோகு வச்சான் பார்த்தீங்களா ஒரு அடி, அந்த அடியிலேருந்தே இவங்க இன்னும் வெளியில் வரலங்க. அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம டியானுக்கு பயங்கரமான ஆச்சரியம். கோகு எப்படி இவ்வளோ பலமானா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிக்கோலோ சொல்கிறான், அதாவது தம்பி நான் முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது, முன்னாடி நீ அடித்தது வயசான என்ன, ஆனால் நான் இப்போ இருக்கிறது முன்னாடியோட ரொம்ப ஃபுல் பவரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் இங்கேருந்து அடிக்க வர, தம்பி இந்த மாதிரி 5 செகண்ட்ல உன் கதையை நான் முடிச்சிருவேன்டா, அதுக்கு மேலே நீ தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் பிக்கோலோ அவனோட கையை ஓங்கி ஒரு வீசுறாங்க. அந்த கையை வீச அதுலேருந்து கோகு அப்படியே கீழே டாட்ஜ் ஆயிடுறாங்க. அடுத்த குத்து இங்கே இருந்து நம்ம கோகுவை குத்த வர அவனோட கையை பிடிச்சி நம்ம கோகு இங்கே இருந்து தூக்கி வீசுவான் பாருங்க. பக்கத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் அடிச்சு பில்டிங்கோட உடஞ்சி இந்த இடத்துல பிக்கோலோ சரீரான். இதை பார்த்த உடனே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் வாயை பொழந்து ஆச்சரியப்பட, உடனே உள்ள நம்ம கிங் இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த இடத்துல தூரத்துல ஒரு வீரம் ஓடியாந்து கிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கோலோவை யாரோ ஒரு சின்ன பையன் பிடிச்சி விரட்டிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கிங் என்ன பண்றாரு, ஓ அது யாருன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி இங்க இருந்து வந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த பக்கம் அடிபட்ட பிக்கோலோ மறுபடியும் எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்க, சரமாரியா அவனோட லேசர் பவர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கோகு எல்லா அடியில இருந்துமே டாட்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. இதை நம்ம கிங் தூரத்துல இருந்து பாக்குறாரு. பார்த்தவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஆனா அந்த பையனோட முகம் மட்டும் நம்ம கிங்குக்கு தெரியல, ஆனா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறது மட்டும் பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், அவன் வானத்துல பறந்து லேசர் அட்டாக் பண்ண உடனே நம்ம கோகு டாட்ஜ் ஆகி இப்ப கோகு ஏர்ல பறக்க, இப்ப நம்ம கோகு ஏர்ல பறக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது. அவனை இப்பயே அவன் கதையை முடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், ஏர்ல இருக்கும் போதே அவன் மேல பவரை யூஸ் பண்ணா அந்த மொத்த பவரையுமே நம்ம கோகு தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்றான், அந்த பவரோட வீரியத்தினால தூரத்துல அடிபடாம எப்படியோ அங்கங்க அடிச்சு மறுபடியும் சுத்திக்கிட்டு நிப்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் அரண்டே போயிடுவாங்க. இவ்வளவு ஒரு பவரா அதை இவன் அசால்ட்டா அவன் கையாலேயே தடுத்துட்டானே, கோகு நீ எப்படி இவ்வளவு பவர்சாலியா ஆனுங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பதாங்க நம்ம கோகு சொல்றான், இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய பண்ணியிருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட, இது வரைக்கும் நீ அடிச்ச நான் வாங்கினேன், இனிமே ஏன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம கோகு கோவத்தோட உச்சத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பிக்கோலோவும் சும்மா சளைச்சவன் இல்லை, நானும் உன்னை விட மாட்டேன்டா சின்ன பையனே, என்னோட கோவத்தை நீ ரொம்ப தூண்டிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருமே எதுக்கு நின்றுகிட்டு இருக்க. நம்ம கோகு என்ன பண்றான், அப்படியே திடீர்னு மறைஞ்சு பிக்கோலோட மூஞ்சிக்கு முன்னாடி வப்பான் பாருங்க ஒரு அட்டி. இங்க இருந்து அப்படியே ஏர்லயே பறந்து போவாங்க பிக்கோலோ. அப்படியே ஏர்ல போனவன் அவனோட அசிஸ்டன்ட் தூரத்துல நிக்க அதோட மூஞ்சில அடிச்சு ரெண்டு பேருமே இந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கிங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, சின்ன பையனே எப்படியாச்சும் அவன் கதைய முடியும், இந்த உலகத்தை அவன் கையில இருந்து நீ காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கிங்க சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டியானு இன்னுமே ஆச்சரியத்தை விட்டு வெள்ள வரலங்க. நான் முன்னாடி பார்த்த கோகு இது இல்ல, இந்த சமீபட்ட காலத்துல அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவனை நடந்திருக்கு, அவனை மாத்திருக்குங்கிற மாதிரி மட்டும் நம்ம டியானு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் அடிபட்ட பிக்கோலோ மறுபடியும் எழுந்திருச்சு வர, பிக்கோலோவை சுத்தி நம்ம கோகு என்ன பண்றான், அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பிக்கோலோ அப்படியே குழம்பி போய் நிக்கிறான். இப்படியே சுத்தி வந்த கோகு நம்ம பிக்கோலோட நெஞ்சில ஒரு உதவிட நம்ம பிக்கோலோவுக்கு பொறி கலங்கி போயிடுங்க. அப்படியே நெஞ்சே அடிபட்ட மாதிரி அப்படியே போய் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிடுறான். மறுபடியும் நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், அவனோட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பலத்தினால மறுபடியும் நம்ம கோகுவை போட்டு அடின்னு அடிக்க, நம்ம கோகு அவனோட கை கால் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவனோட மெயின் பாயிண்ட்ல வைப்பான் பாருங்க ஒரு அடி. நம்ம பிக்கோலோவுக்கு அப்படியே கண்ணு ரெண்டுமே முழி பிதுங்கி போயிடுங்க. இப்ப இவங்களோட சண்டை நிக்கவே இல்லை, தொடர்ந்து மறுபடியுமே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம எம்சா டீமை காட்ட, அவங்க ஒரு வழியா இந்த சிட்டி கிட்ட வர போறாங்க போல, எப்படியோ வேகமா அவங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தேவை பயங்கரமான லஞ்சு, இங்க இருக்கிறது நார்மல் லஞ்சு. இதை பார்த்தோன்னே இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண போறோங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம லஞ்ச் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம எங்கேயோ பிக்னிக் தான் போறோம்னு நினைச்சு அவங்களும் ஒரு பக்கம் ஹாப்பியில தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பிக்கோலோ சரமாரியா அடிச்சான் பாத்தீங்களா, அந்த எல்லா அடியுமே
அப்பயுமே மறுபடியும் நம்ம கோகு டாச் பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம கோகு அவனை சரமாரியா போட்டு அட்டி உதச்சி எறிகிறாங்க. இந்த பக்கம் பிக்கோலோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். இப்படியே இருந்துகிட்டு இருக்க, என்னோட கோவத்தை நீ ரொம்ப தூண்டிட்ட, என்னோட கோவத்தோட உச்சத்துக்கு என்ன ஆளாக்கிட்டடா சின்ன பையனேன்னு சொல்லி நம்ம பிக்கோலோ கோவத்தோட உச்சத்திலேயே இருக்க. கோகுமே என்ன சொல்றான், நீ எவன வேணால்ற அவனோட மொத்த பலத்தை கொண்டுட்டு வாடான்னு சொல்லி மறுபடி கோகு அவனோட எல்லா அடிகளையும் டாச் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு அடி இந்த இடத்துல பிக்கோலோவுக்கு அடிப்பான் பாருங்க. அப்படியே பிக்கோலோவுக்கு கைகாலு விளங்காம இழுத்துக்கிட்டு போய் வாயில அப்படியே ரத்தம் கசியுதுங்க. ரத்தத்தோட நம்ம பிக்கோலோ என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். அப்பயுமே அவன் என்ன பேசுறான், பரவாயில்ல என் கூட இவ்வளவு நேரம் எனக்கே ரத்தம் வர அளவுக்கு ஒருத்தன் சண்டை போட்டிருக்கானா அது நீ மட்டும் தான்டா, எனக்கான சரியான ஆப்போனண்டா தான் நீ இருக்க, இனிமே நான் சாதாரணமா சண்டை போட்டது போதும், என்னோட மொத்த பவரை காட்ட வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இப்ப கோகு சொல்றான், எனக்கும் தெரியும் நீ சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னோட ஃபுல் பலத்தை நீ யூஸ் பண்ணல, உன்னோட ஃபுல் பலத்தை எடுத்துக்கிட்டு வா, நான் அதையும் தடுத்து காட்டுறேன் மாதிரி கோகு சொல்ல, இப்பதாங்க நம்ம பிக்கோலோ சொல்றான், பரவாயில்லையே நீ சண்டையில எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்க, ஆமா நான் எந்த அளவுக்கு என்னோட பவரை நான் யூஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு என்னோட ஆயுட்காலம் குறையும், ஆனா இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாம இருந்தேன்னா நான் உடனே செத்துருவேன், அதனால இப்பயே என்னோட பவரை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கோலோ என்ன பண்றான், அப்படியே கத்துறாங்க. அவன் உடம்புல உள்ள மொத்த பலத்தையும் ஒரு இடத்துல திரட்டிக்கிட்டு வர அப்படியே சுத்தி உள்ள இடையெல்லாம் அதிருது, தரையெல்லாம் புழக்குது, அப்படியே சுத்தி வரவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அப்படியே அவனை சுத்தி ஒரு மிகப்பெரிய லைட்டிங் வெளிச்சம் வந்து அதை அப்படியே பவர் அப்படியே வெளில கொண்டு வந்துடுறான். இப்ப பவரை வெளில கொண்டு வந்தனே, சரி சின்ன பையனே இதுக்கப்புறம் நீ சாகாம இருக்க ட்ரை பண்ணு, ஏன்னா இதுக்கப்புறம் நீ பொழைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அவனோட மொத்த பவரையும் அவனோட பவரையும் சேர்த்துக்கிட்டுறாங்க. சேர்த்தோடனே இப்போ அவன் கையை லைட்டாக தான் வீசுறான். அந்த லைட்டாக வீச அங்கே ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று ஏற்படுதுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம டியானுக்கு பயங்கரமான ஆச்சரியம். சாதாரண கையை வீசுறதுலேயே இவ்வளோ பவரை கொண்டு வரானே, இவன் கூட கோகு எப்படா சண்டை போட போறாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இவன் மறுபடியும் அடிக்க வர நம்ம கோகு அதை அழகாவே டாச் பண்ணிக்கிட்டு போவன். நம்ம பிக்கோலோ ஃபுல் பலத்தில் ஒரு குத்து இங்கேருந்து கோகுவை குத்துவான் பாருங்க. அப்படியே கோகு இங்கேருந்து பறந்து போய் அடி உழுவும் பாருங்க. ஒரு அடினாலும் தரமான அடி அந்த இடத்துல இருக்குங்க. நம்ம கோகுக்கு பலமான அடி இந்த இடத்துல விழவும் செய்யுது. அப்படியே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இதோட கோகு செத்துட்டானா, இதுக்கப்புறம் அவன் பொழைக்கவே மாட்டானாங்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஒரு குழி ஏற்படுது. இப்ப இந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம பிக்கோலோ என்ன சொல்றான், அவ்வளவுதான் என்னோட அட்டாக் அவன் நேரடியா எடுத்துட்டான், இதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் பொழைக்க வாய்ப்பே கிடையாது, அவன் பொழைக்கவும் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பிக்கோலோ கர்வத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கிங் இருந்தாரு பார்த்தீங்களா, அவருக்குமே நம்பிக்கை விட்டுருதுங்க. இந்த பிக்கோலோவை அழிக்க யாருமே இல்லையா, ஏதோ அவன் கூட சண்டை போட்ட இந்த சின்ன பையன் நிலைமையும் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் நம்பிக்கை விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப பிக்கோலோ சொல்றான், என்னை எதிர்த்து அவன் எல்லாரையும் கொண்டுட்டேன், இந்த சின்ன பையனையும் இப்ப கொண்டுட்டேன், இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான்டா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம டியான் என்ன பண்றான், கோகு தோத்தாலும் இந்த சண்டையை நான் விடுற மாதிரி இல்ல, நான் உன்னை எதிர்த்து நிப்பண்டா அப்படின்னு சொல்லி நம்ம டியான் இங்க இருந்து நம்ம பிக்கோலோவை எதிர்த்துக்கிட்டு நிக்க, உடனே அந்த குழிக்குள்ள வந்து காமே காமேஹா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்க, இந்த பக்கம் பிக்கோலோவுக்கு அப்படியே மூஞ்சே மாறி போயிடுதுங்க. ஆனா சின்ன பையனை எவ்வளவு அடிச்சாலும் சாகலை, நீ எல்லாம் மனுஷனா இல்ல அரக்கனாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பக்கம் புகதள்ளி போக, இந்த பக்கம் நம்ம டியானுக்கு பயங்கரமான சிரிப்பு, எங்க கோகு அவ்வளவு சீக்கிரம் சாகரமா இல்லடாங்கிற மாதிரி சிரிக்க, அப்படியே இந்த குழியை பொழந்துக்கிட்டு கமேகமேவோட லைட்னிங் எஃபெக்ட்ல இங்கே இருந்து கோகு அப்படியே பொழந்துக்கிட்டு மேல வந்து நிப்பான் பாருங்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்றாங்க.